This is a grammatical sentence formation course being taught by M. Kadirvelu, Chennai. Dear friends, are you ready? Have you taken your note? Please keep it ready to start writing. Today, we are going to see continuation of past tense 8. You just write heading, continuation of past tense 8. Continuation of past tense 8. Past tense is nothing but முடிஞ்ச செயல், அதனுடைய எஃபெக்ட் இப்போ வரைக்கும் இருக்காது. பாஸ்ட்ல முடிஞ்சிச்சு, அதனுடைய எஃபெக்ட் இப்போ வரைக்கும் இருக்காது. ஒன்ஸ் ஃபார் க்ளோஸ்டு. பாஸ்ட்ல முடிஞ்ச செயல், அதனுடைய எஃபெக்ட் இப்போ வரைக்கும் இருக்காது. ஒன்ஸ் ஃபார் க்ளோஸ்டு. இஸ் இட் கிளியர்? ஷல் ஐ ஸ்டார்ட்? ஓகே. Did the peon send the 2 parcels to Bangalore yesterday? P-E-O-N. Did the peon send the 2 parcels to Bangalore yesterday? அப்போ ஒரு கேபினுக்குள்ள இருந்துகிட்டு அவர் சொல்றாரு, பியூன் உங்களை பார்த்து, நேற்று பியூன் அந்த 2 பார்சலையும் பெங்களூருக்கு அனுப்பினாரா? கையை காட்டினாத்தான் தோஸ் வரும். ஓகே, கையை காட்டினாத்தான், தட் இஸ் கால்ட் டெமான்ஸ்ட்ரேட்டிவ் அட்ஜெக்டிவ், தோஸ் வரும். இல்லை, நான் கையை காட்டாம அந்த 2 பார்சலையும் பெங்களூருக்கு அனுப்பினாச்சுன்னா கையை காட்டாமலே சொல்லும் போது THE த வந்துடும். அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ did the peon send the 2 parcels to Bangalore yesterday? நேற்று பியூன் பெங்களூருக்கு அந்த 2 பார்சலையும் அனுப்பினாரா? எப்பவுமே ஆல்வேஸ் யூ டேக் டிரான்ஸ்லேஷன் ஃப்ரம் லாஸ்ட். முதல்ல சப்ஜெக்ட், ஸ்மால் சென்டென்ஸாக இருந்தால் சப்ஜெக்டை முதல்ல எடுத்துக்கலாம். பியூன் நேற்று பெங்களூருக்கு அந்த 2 பார்சலையும் அனுப்பினாரா? இந்த கேஸில் நான் கையை காட்டாமலே அந்த 2 பார்சலையும் அப்படின்னு சொல்ல வரேன். புரியுதா? கையை காட்டினா தோஸ் வந்துடும். அண்டர்ஸ்டாண்ட்? தட் இஸ் கால்ட் டெமான்ஸ்ட்ரேட்டிவ் அட்ஜெக்டிவ். இப்போ கையை காட்டாம சொல்றதுனால டெமான்ஸ்ட்ரேட்டிவ் அட்ஜெக்டிவ் தோஸ் தேவையில்லை. Did the peon send the 2 parcels to Bangalore yesterday? பியூன் நேற்று பெங்களூருக்கு அந்த 2 பார்சலையும் அனுப்பினாரா? எஸ் சார், he sent the 2 parcels to Bangalore yesterday. எஸ் சார், நேற்று பெங்களூருக்கு அந்த 2 பார்சலையும் அனுப்பினார் சார். எஸ், he sent the 2 parcels to Bangalore yesterday. Shall I repeat them? Okay. Did the peon send the 2 parcels to Bangalore yesterday? Yes, sir. He sent the 2 parcels to Bangalore yesterday. When did he send the 2 parcels? When did he send the 2 parcels to Bangalore yesterday? எப்போ பியூன் நேற்று பெங்களூருக்கு அந்த 2 பார்சலையும் அனுப்பினார்? When did he send the 2 parcels to Bangalore yesterday? When did he send the 2 parcels to Bangalore yesterday? எப்போ பியூன் நேற்று பெங்களூருக்கு அந்த 2 பார்சலையும் அனுப்பினார்? He sent the 2 parcels to Bangalore yesterday morning. அவர் நேற்று மார்னிங் பெங்களூருக்கு அந்த 2 பார்சலையும் அனுப்பினார் சார். He sent the 2 parcels to Bangalore yesterday morning. He sent the 2 parcels to Bangalore yesterday morning. What time did he send the 2 parcels to Bangalore yesterday morning? What time did he send the 2 parcels to Bangalore yesterday morning? என்ன டயத்துக்கு நேற்று மார்னிங் பெங்களூருக்கு அந்த 2 பார்சலையும் அவர் அனுப்பினார்? என்ன டயத்துக்கு அவர் நேற்று மார்னிங் பெங்களூருக்கு அந்த 2 பார்சலையும் அனுப்பினார்? What time? என்ன டயத்துக்கு? What time did he send the 2 parcels to Bangalore yesterday morning? He sent the 2 parcels. He sent the 2 parcels to Bangalore before 10 o'clock yesterday morning. அவர் நேற்று மார்னிங் 10 o'clock முன்னாடி பெங்களூருக்கு அந்த 2 பார்சலையும் அனுப்பினார். So we have to take translation from last. கரெக்டாக வரும். அண்டர்ஸ்டாண்ட்? பாருங்க, அவர் நேற்று மார்னிங் 10 o'clock முன்னாடி பெங்களூருக்கு அந்த 2 பார்சலையும் அனுப்பினார் சார். நெக்ஸ்ட் அதே தான். ஓகே. How did he send the 2 parcels to Bangalore yesterday morning? How did he send the 2 parcels to Bangalore yesterday morning? அவர் எப்படி நேற்று மார்னிங் பெங்களூருக்கு அந்த 2 பார்சலையும் அனுப்பினார்? How did he send the 2 parcels to Bangalore yesterday morning? He sent
the 2 parcels. He sent the 2 parcels to Bangalore by courier yesterday morning. அவர் நேற்று மார்னிங் கொரியர் மூலமாக பெங்களூருக்கு அந்த 2 பார்சலையும் அனுப்பினார் சார். இஸ் இட் கிளியர்? He sent the 2 parcels to Bangalore by courier yesterday morning. அவர் நேற்று மார்னிங் கொரியர் மூலமாக பெங்களூருக்கு அந்த 2 பார்சலையும் அனுப்பினார் சார். He sent the 2 parcels to Bangalore by courier yesterday morning. Shall I repeat them? You please check up. Did the peon send the 2 parcels to Bangalore yesterday? Yes, sir. He sent the 2 parcels to Bangalore yesterday. When did he send the 2 parcels to Bangalore yesterday? He sent the 2 parcels to Bangalore yesterday morning. What time did he send the 2 parcels to Bangalore yesterday morning? He sent the 2 parcels to Bangalore before 10 o'clock yesterday morning. How did he send the 2 parcels to Bangalore yesterday morning? He sent the 2 parcels to Bangalore by courier yesterday morning. Is it clear? Have you written properly? Long one, okay? Then next. When did you post the letter? நீங்க எப்ப அந்த லெட்டரை போஸ்ட் பண்ணீங்க? See, once again, I want to tell you, please understand. கையை காட்டுனாத்தான் தட் அல்லது தோஸ் வரும். கையை காட்டாம சொன்னோம்னா THE த வந்துடும். பட் யூ வில் கெட் த மீனிங் அந்தன்னு வந்துடும். புரியுதா? கையை காட்டாம சொல்ற கேஸுக்கு THE த வரும். பட் அந்தன்னு மீனிங் வந்துடும். கையை காட்டும் போதுதான் தட் அந்த, தோஸுக்கு அந்த தான் ஒன்லி சப்ஜெக்ட் வேர்ப் நவுன். புரியுதா? பக்கத்துல வர தோஸுக்கு தட்டுக்கு பக்கத்துல வரக்கூடிய நவுன் சிங்குலர் ப்ளூரல் அதை வச்சுதான் அந்த வேர்ட்ஸ் போட வேண்டி வரும். மற்றபடி தக்கு தட்டுக்கு தோஸுக்கு எல்லாமே அந்த தான். அண்டர்ஸ்டாண்ட்? யூ ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். யூ மேக் அவுட் த டிஃபரன்சியேஷன். வென் டிட் யூ போஸ்ட் த லெட்டர்? நீங்க எப்ப அந்த லெட்டர் போஸ்ட் பண்ணிய? நீங்க பியூனை பார்த்து கேட்குறீங்க. So when did you post the letter? நீங்க எப்ப அந்த லெட்டர் போஸ்ட் பண்ணிய? I posted the letter this morning, sir. நான் இன்னைக்கு மார்னிங் அந்த லெட்டர் போஸ்ட் பண்ணேன் சார். So when did you post the letter? I posted the letter this morning. அந்த லெட்டர் நான் இன்னைக்கு போஸ்ட் பண்ணேன் சார். What time did you post the letter this morning? நீங்க இன்னைக்கு மார்னிங் என்ன டைத்துக்கு அந்த லெட்டர் போஸ்ட் பண்ணீங்க? நீங்க என்ன டைத்துக்கு இன்னைக்கு மார்னிங் அந்த லெட்டர் போஸ்ட் பண்ணீங்க? What time did you post the letter? I posted the letter at 10 o'clock this morning. நான் இன்னைக்கு மார்னிங் 10 o'clock அந்த லெட்டர் போஸ்ட் பண்ணேன் சார். I posted the letter at 10 o'clock this morning. Which post office? Which post office did you post the letter this morning? எந்த போஸ்ட் ஆஃபீஸில் இன்னைக்கு மார்னிங் நீங்க அந்த லெட்டர் போஸ்ட் பண்ணீங்க? Which post office did you post the letter this morning? எந்த போஸ்ட் ஆஃபீஸில் இன்னைக்கு மார்னிங் நீங்க அந்த லெட்டர் போஸ்ட் பண்ணீங்க? Which post office did you post the letter this morning? I posted the letter at IIT post office this morning. நான் இன்னைக்கு மார்னிங் IIT post office அந்த லெட்டர் போஸ்ட் பண்ணேன் சார். I posted the letter at IIT post office this morning. நான் இன்னைக்கு மார்னிங் IIT post office அந்த லெட்டர் போஸ்ட் பண்ணேன் சார். I posted the letter at IIT post office this morning. How did you post the letter at IIT post office this morning? How did you post the letter? How did you post the letter at IIT post office this morning? நீங்க எப்படி இன்னைக்கு மார்னிங் IIT post office அந்த லெட்டர் போஸ்ட் பண்ணீங்க? How did you post the letter at IIT post office this morning? I posted the letter. I posted the letter at IIT post office by registered post this morning. I posted the letter at IIT post office by registered post this morning. நான் இன்னைக்கு மார்னிங் ரிஜிஸ்டர்ட் போஸ்ட் மூலமாக IIT போஸ்ட் ஆஃபீஸில் அந்த லெட்டர் போஸ்ட் பண்ணேன் சார். I posted the letter at IIT post office by registered post this morning. நான் இன்னைக்கு மார்னிங் ரிஜிஸ்டர்ட் போஸ்ட் மூலமா IIT போஸ்ட் ஆஃபீஸில் அந்த லெட்டர் போஸ்ட் பண்ணேன் சார். I posted the letter at IIT post office by registered post this morning. Shall I repeat them? Okay. When did you post the letter? I posted the letter this morning. What time did you post the letter this morning?
I posted the letter at 10 o'clock this morning. Which post office did you post the letter this morning? I posted the letter at IIT post office this morning. How did you post the letter at IIT post office this morning? I posted the letter at IIT post office by registered post this morning. Next. Why did his class teacher punish him yesterday? ஏன் அவனுடைய கிளாஸ் டீச்சர் நேற்று அவனை பனிஷ் பண்ணாங்க? Why did his class teacher, okay? Why did his class teacher punish him yesterday? Why did his class teacher punish him yesterday? ஏன் நேற்று அவனுடைய கிளாஸ் டீச்சர் அவனை பனிஷ் பண்ணாங்க? Why did his class teacher punish him yesterday? His class teacher punished him yesterday because he came to school continuously late. His class teacher punished him. His class teacher avana punish pannanga yesterday. His class teacher punished him yesterday. Avade class teacher neta avana punish pannanga because ஏனென்றால் he came to school continuously late. அவன் கண்டினியூஸா ஸ்கூலுக்கு லேட்டா வந்தான். Because he came to school continuously late. Shall I repeat them? Okay. Why did his class teacher punish him yesterday? ஏன் நேத்து அவனுடைய கிளாஸ் டீச்சர் அவனை பனிஷ் பண்ணாங்க? Why did his class teacher punish him yesterday? His class teacher punished him yesterday. நேத்து அவனுடைய கிளாஸ் டீச்சர் அவனை பனிஷ் பண்ணாங்க because ஏனென்றால் he came to school continuously late. அவன் continuously late. அவன் ஸ்கூலுக்கு கண்டினியூஸா லேட்டா வந்தான். His class teacher punished him yesterday because he came to school continuously late. Next. When did you forward the proposal to the director? When did you forward the proposal to the director? எப்போ நீங்க டைரக்டருக்கு அந்த ப்ரொபோசலை ஃபார்வர்ட் பண்ணீங்க? When did you forward the proposal to the director? எப்போ நீங்க டைரக்டருக்கு அந்த ப்ரொபோசலை ஃபார்வர்ட் பண்ணீங்க? I forwarded the proposal to the director after lunch today. நான் இன்னைக்கு லஞ்சுக்கு பிறகு டைரக்டருக்கு அந்த ப்ரொபோசலை ஃபார்வர்ட் பண்ணேன் சார். I forwarded the proposal to the director after lunch today. What time did you forward the proposal to the director after lunch today? What time did you forward the proposal? What time did you forward the proposal to the director after lunch today? நீங்க என்ன டயத்துக்கு இன்னைக்கு லஞ்சுக்கு பிறகு டைரக்டருக்கு அந்த ப்ரொபோசலை ஃபார்வர்ட் பண்ணீங்க? நீங்க என்ன டயத்துக்கு இன்னைக்கு லஞ்சுக்கு பிறகு டைரக்டருக்கு அந்த ப்ரொபோசலை ஃபார்வர்ட் பண்ணீங்க? What time did you forward the proposal? What time did you forward the proposal to the director after lunch today? I forwarded the proposal to the director. I forwarded the proposal to the director at 3 o'clock this afternoon. I forwarded the proposal to the director at 3 o'clock this afternoon. நான் இன்னைக்கு ஆஃப்டர்நூன் 3 o'clock டைரக்டருக்கு அந்த ப்ரொபோசலை ஃபார்வர்ட் பண்ண சார். I forwarded the proposal to the director at 3 o'clock this afternoon. Shall I repeat them? Okay. When did you forward the proposal to the director? I forwarded the proposal to the director after lunch today. What time did you forward the proposal to the director after lunch today? I forwarded the proposal to the director at 3 o'clock this afternoon. Next. When did they supply all the items? When did they supply all the items? எப்போ அவங்க எல்லா ஐட்டங்களையும் சப்ளை பண்ணாங்க? When did they supply all the items? They supplied all the items yesterday afternoon. அவர்கள் நேற்று ஆஃப்டர்நூன் எல்லா ஐட்டங்களையும் சப்ளை பண்ணாங்க சார். They supplied all the items yesterday afternoon. Then, did you check up all the items? Did you check up all the items supplied where, as per our specification?
Did you check up all the items supplied? சப்ளை பண்ணப்பட்ட எல்லா ஐட்டத்தையும் நீங்க செக்அப் பண்ணீங்களா? Where as per our specification. As per our specification. நம்மளுடைய ஸ்பெசிஃபிகேஷன் படி எல்லா ஐட்டம்ஸும் சப்ளை பண்ணது செக்அப் பண்ணிடலாம். Did you check up all the items? Did you check up all the items supplied? Where as per our specification. இது எப்படி எடுக்கணும்? சப்ளை பண்ணப்பட்ட எல்லா ஐட்டம்ஸும் நம்மளுடைய ஸ்பெசிஃபிகேஷன் படி இருந்ததா என்று நீங்க செக்அப் பண்ணிடலாம். அப்படி எடுக்கணும். ஓகே, 2 verb வருது. So did you check up all the items supplied where as per our specification? நீங்க நம்மளுடைய ஸ்பெசிஃபிகேஷன் படி சப்ளை பண்ணப்பட்ட எல்லா ஐட்டம்ஸ் இருந்ததா என்று செக்அப் பண்ணீங்களா? Did you check up all the items supplied where as per our specification? Yes, sir. I checked up all the items supplied thoroughly and found that they were as per our specification. Yes, sir. I checked up all the items supplied thoroughly. Yes, sir. நான் சப்ளை பண்ணப்பட்ட எல்லா ஐட்டம் தரவா செக்அப் பண்ண சார். அண்ட் ஃபவுண்ட் அண்ட் கண்டெயின் அவைகள் நம்முடைய ஸ்பெசிஃபிகேஷன் படி இருந்தது என்று கண்டேன். புரியுதா? எஸ், ஐ செக்ட் அப் ஆல் த ஐட்டம்ஸ் சப்ளைட் தரோலி அண்ட் ஃபவுண்ட் தட் தே வேர் ஆஸ் பர் அவர் ஸ்பெசிஃபிகேஷன். எஸ், ஐ செக்ட் அப் ஆல் த ஐட்டம்ஸ் சப்ளைட் தரோலி அண்ட் ஃபவுண்ட் தட் they were as per our specification. Shall I repeat them? Please check up. When did they supply all the items? They supplied all the items yesterday afternoon. Did you check up all the items supplied? Where? As per our specification. Yes, sir. I checked up all the items supplied thoroughly and found that they were as per our specification. Next, how many computers did the software engineer install yesterday? How many computers did the software engineer install yesterday? எத்தனை கம்ப்யூட்டர்ஸ் நேற்று அந்த சாஃப்ட்வேர் இன்ஜினியர் இன்ஸ்டால் பண்ணாரு? எத்தனை கம்ப்யூட்டர்ஸ் நேற்று அந்த சாஃப்ட்வேர் இன்ஜினியர் இன்ஸ்டால் பண்ணாரு? How many computers did the software engineer install yesterday? He installed 4 computers yesterday. அவர் நேற்று 4 computers install பண்ணார் சார். He installed 4 computers yesterday. Shall I repeat them? Okay. How many computers did the software engineer install yesterday? He installed 4 computers yesterday. Next, did he keep all the computers available in working condition yesterday? Did he keep all the computers available in working condition yesterday? அவர் அவைலபிளா இருக்கிற எல்லா கம்ப்யூட்டர்ஸையும் நேற்று ஒர்க்கிங் கண்டிஷன்ல வைத்தாரா? Did he keep all the computers available in working condition yesterday? அவர் நேற்று அவைலபிளா இருக்கிற எல்லா கம்ப்யூட்டர்ஸையும் ஒர்க்கிங் கண்டிஷன்ல வச்சாரா? Did he keep all the computers available in working condition yesterday? Yes, sir. He kept all the computers available in working condition yesterday. Yes, sir. He kept all the computers available in working condition yesterday. Yes, sir. அவர் நேற்று அவைலபிளா இருக்கிற எல்லா கம்ப்யூட்டர்ஸையும் ஒர்க்கிங் கண்டிஷன்ல வச்சார் சார். எஸ், he kept all the computers available in working condition yesterday. Shall I repeat them? Okay. Did he keep all the computers available in working condition yesterday? Yes, sir. He kept all the computers available in working condition yesterday. Last one. Was he able to restore those 3 deleted files from that computer? Was he able to restore those 3 deleted files from that computer?
இப்போ எல்லாமே நான் கையை காட்டுறேன், அதனால தான் தட் டெமான்ஸ்ட்ரேட்டிவ் அட்ஜெக்டிவ், தோஸ் டெமான்ஸ்ட்ரேட்டிவ் அட்ஜெக்ட், கையை காட்டுறேன். புரியுதா? வாஸ் ஹி ஏபிள் டு restore those 3 deleted files from that computer? பாருங்க, you check up. அந்த கம்ப்யூட்டர்ல இருந்து கையை காட்டுறேன், அந்த கம்ப்யூட்டர்ல இருந்து அந்த டெலீட் பண்ண 3 ஃபைல்ஸையும் அவர்னால ரெஸ்டோர் பண்ண முடிஞ்சதா? பழைய நிலைக்கு கொண்டு வர முடிஞ்சதா? ரெஸ்டோர் பண்ண முடிஞ்சதா? Was he able to restore those 3 deleted files from that computer? Was he able to restore those 3 deleted files from that computer? No, sir. He tried, but he was not able to restore those 3 deleted files from that computer. No, sir. He tried, but he was not able to restore those 3 deleted files from that computer. No, sir. அவர் ட்ரை பண்ணாரு, பட் அந்த கம்ப்யூட்டர் இருந்து அந்த 3 deleted ஃபைல்ஸை ரெஸ்டோர் பண்ண அவர்னால முடியல சார். No, sir. He tried, but he was not able to restore those 3 deleted files from that computer. Shall I repeat them? Okay. Was he able to restore those 3 deleted files from that computer? No, sir. He tried, but he was not able to restore those 3 deleted files from that computer. Is it clear? Have you written correctly, properly? Okay. Let me finish up to this level. Thank you very much for having attended this class continuously. If you like this course, if you are interested in attending this class, if it creates any positive vibration in your mind, please share with your friends and others. It will definitely, certainly, surely make my dreams realized. I will meet you this time tomorrow. Until then, goodbye. M. Kadirvedu. Thank you.